எப்படி இது குடிக்கிற சல்லு சாமி சாமி யாஸ்வி யாஸ்வி அது பிச்சு எஞ்சிடுறியாப்பா ஆர்மிக்கு போறவனே போய் தோலாம் வண்டி ஆக்சிடென்ட்ல காலை விடானா ஆறுல காலு பாய் பாய் எல்லாம் இப்போ சொல்லுவா ஏன்டா என்ன அவன் அப்பா அம்மாவே சொல்லலடா யாஸ்வி வேடிக்கை பார்க்க கூப்பிட்டு வந்தா கார் டயர் சுத்தத்தை பார்க்குறேன் பாட்டி விட்டு வந்திருப்பேன் ராஜு பாய் 2 finger in the clutch இங்கிலீஷ் தெரியுமா ஐ நோ இங்கிலீஷ் நமக்கு நாமளே ஹியூமனிட்டி பிஜிஎம் போடுவோம் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது வேற வீடு நம்ம வந்துட்டு இன்னைக்கு கோயில் அது என்ன கோயில் மாசாமன் கோயில் தானே மாசாணி அம்மன் கோயிலுக்கு வந்துட்டு நானும் யாஸ்வியும் போகிறதுக்கோசம் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா 10 வந்துட்டு காற்றை மூஞ்சில் பயங்கரமாக அடிச்சாரு நான் வீடியோவில் தான் நோட் பண்ணேன் அதனால் இந்த டைம் டிஆர்க்கு எதுக்கோசம்னா இந்த விண்ட்ஷீல்டு இதெல்லாம் இருக்குங்களா இதெல்லாம் வந்து பாப்பா மூஞ்சில் அடிக்காது ஸோ வந்துட்டு போகிறோம் ஹெல்மெட்டெல்லாம் எங்கடான்னு கேட்காதீங்க இங்கே இருக்கிற பக்கத்து ஏரியாக்குள்ளே தான் போகிறோம் ஹைவேலாம் நாங்கள் ஓட்டலை இருங்க நம்ம யாஸ்வியோட வந்துட்டு ஃப்ரண்ட் ஆங்கிளில் பார்க்கலாம் அடியா கொஞ்சமாக குடினா விட்டுறேன் கொஞ்சமாக ஒரு முழுங்கு இவ தண்ணி குடிக்கலாம் எனக்கு தான்டா அட்டி விடுவோம் வெளியே விட மாட்டாங்கடா ஐயோ இது பேபி பேக் வேறு எடுத்துகிட்டு வரலடா இங்கே வேறு கீழே மீன்லாம் பீர் பாட்டில் வச்சுட்டு சுற்றின ஆள்றேன் நான் இந்த ஏரியாவில் ஏச்சா இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே தான்டா போகுது சாமி நாங்கள் அங்கே போயிட்டு இங்கே நாங்கள் லேட்டாக வந்துட்டோம் யாஸ்வி வந்துட்டு நடுவில் தூங்கிட்டாளா அப்புறம் அவளை பார்த்துட்டு இப்போ தான் எந்திரிச்சு வந்தோம் இன்னும் 2 நிமிஷம் முன்னாடி போய் இருந்திருக்கணுமோ இங்கே ஆக்சுவலாக இந்த ஏரியாவில் பயங்கர ரஷ்ஷு கூட்டம் அதிகமாக இருக்கும் ஆனால் நாங்கள் வந்த டைம் லேட்னால நாங்கள் டக்குன்னு வர முடியல நாங்கள் ரெடி ஆகிட்டு வரணும்ல ஏன்டி தூக்கத்தில் இருக்காச்சாரு அவளுக்கு என்னன்னா வரும்போது வந்துட்டு இந்த தண்ணி டப்பா வந்துட்டு ஃபுல்லாக குடிச்சிட்டு வர சொல்லினாங்க குடிக்காம வரா இப்போ எனக்கு அட்டி உழுவும் வேடிக்கை பார்க்கலாமா அஸ்வி நான் பாப்பா குச்சை வாங்கி கொடுக்கலாம்ண்ணா ஹாய் சொல் ஹாய் ஹாய் பாய் எல்லாம் இப்போ சொல்லுவா ஏன்டா என்ன அவள் அப்பா அம்மாவே சொல்லலடா எப்படி அந்த கூட்டத்தில் உள்ளே போயிட்டு வர முடியும் அதனால தான் என்ன பண்ணலாம் அவள் தான் பார்த்தாச்சு அப்படியே வீட்டுக்கு போகலாம் சாமி
யாஸ்வி அது பிச்சை எஞ்சிடுறியாப்பா? ஆ பிச்சை எஞ்சிடுறியா? டாடி கோசப்பழம் வாங்கி தரியா? டேய் யாஸ்வி, நான் தான் இவளுக்கு வாங்கி தரணுமா? இல்ல ஐ ஹேவ் ஐடியா. என்ன ஐடியா? ரோஸ் மில்கா? ஓசி மோர். ஓசி மோரா? ஓசி மோர்லாம் குடிக்கக்கூடாதுண்ணா, தப்பு. ஆமா தானே பாப்பா? ஆமா தானே? ஆ எப்படிதான் கேமரால மட்டும் நல்ல பிள்ளை மாதிரி நடிக்கிறாங்க. அதுதான் கேமரா ஆஃப் பண்ணாத அப்படி பண்ணுவா. அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, அடிச்சு போடுவாங்க. இன்னும் பல்லே மூளைக்கல நெல்லிக்காய் ஆன்ட்டு பார்க்குறான். அங்கே பாரு ஐஸ்கிரீம் அப்பாட ஐஸ்கிரீம் கேளு. எல்லாம் அழகான பொண்ணுங்க. இப்பன்னு பார்த்து இதை பார்த்தேனே எப்படி இது குடிக்கிற சல்லு இல்லை. அப்பாட ஐஸ்கிரீம் கேளு. ஐஸ்கிரீம் குடிக்கிற நிலைமையில இல்லை. இரு நிழல்ல தண்ணி குடிக்க. தண்ணி குடிச்சுன்னா பால் தருவான். அடுத்தது கத்துறாளா? சிரிக்கிறாளா? அங்கே பாருங்க எல்லாம் அடிக்கிறாங்க. அங்கெல்லாம் பண்டிகைனால பாப்பா கூட மாமா பேர் வந்ததுல ஒருத்தர் வெள்ளையா அந்த அக்கா பயந்துக்குச்சு பாப்பா. ஏன் நமக்கு வழி விடுறாங்கன்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். அடுத்த வருஷம் நீ இந்த மாதிரி ஆடணும். சாமி பார்த்தாச்சு, இப்படியே போயிடலாம். அவங்க பேர் பெரிய சாமி வருது. ஒரு பக்கம் வந்துடும். அப்புறம் உள்ளெல்லாம் போயிட்டு பாப்பா கூட்டு போயிட்டு வர முடியாது. போலாமாடி? நான் ஊத்துறண்டி, வேர்த்து ஊத்துதுடி. போட்ட மேக்கப்லாம் காணாம போயிடுது. இப்போதான் வெள்ளையாக்குறேன்னாரு. கொஞ்ச நேரத்தில் பார்த்து கருப்பா. நேத்தாண்டா பீல் ஆஃப் மாஸ்க்லாம் போட்டு உரிச்சேன். சரி 4 நாளைக்கு பாப்பா போகும்போது நானும் பாப்பா ஒரே மாதிரி கலரில் தெரியணும்ல. என்ன உங்கள் அப்பா கருப்பாக இருக்கான்ட்டு கூடாதுல்ல. இதே நமக்கு பையன் போறதுன்னா மவனே அந்த பையன் சைட் அட்றான்னு சொல்லிருப்பா தானே? ஆமா. அப்பா கேட்டாங்கன்னா நான் தான் அப்பா அவன் சுத்தப்பான்னு சொல்லு. யாருக்கு தெரியாதுன்னு சொன்னேன்னு எங்களை பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. வெளியே வந்துட்டு காத்தோட்டமா இருந்தாங்க. ஒரு 5 நிமிஷம் காட்டுக்கு போகலையா? காத்தோட்டமா இருந்தாலே அவங்க ஆத்தா உத்தரவு தந்துருச்சு. நீ கொஞ்சம் குடிச்சுன்னா அவங்க வண்டியை விட்டுருவாங்க. நல்லா பயத்து போகலாம். அவளை டேங்க்ல உட்கார வச்சுக்கிறேன். பின்னாடி இருக்கவும் பயப்படுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அழுந்ததே அதுக்கோசம் தான் வந்துருப்பா. ஏன் பாப்பா? பாப்பா பின்னாடி உட்கார பிடிக்கலையா? சூடா இருக்கு பேம்பஸ். இப்போ எப்போ நான் சிரிக்கிறா? பசி போயிருச்சுல்ல, அதனால சிரிக்கிறா. கொஞ்ச நேரத்தில் பயம் பொறுத்து விட்டான். எனக்கு தெரிஞ்சு பின்னாடி நான் தொட்டு எனக்கு காத்தோட்டமா இருக்கும். வரீங்களா? சரி.
இங்கே தாத்தாக்கு பாய் சொல். பாய் சொல். யாஸ்மி திடீர்னு பசி எடுத்துக்கிச்சு. நாங்கள் பின்னாடி உட்கார வச்சு கூட்டு வந்துருந்தோமா, திடீர்னு கத்த ஆரம்பிச்சிட்டா எங்களுக்குலாம் பேனிக் ஆகி போயிடுச்சு. எங்கே நிறுத்துறதுன்னு தெரியாம ஒரு இடத்துல நிறுத்தினோம். ஆனால் பாப்பா வச்சுருந்தா நிறைய ரெஸ்பான்ஸ் தராங்க. அதுவும் மதரை விட இந்த மாதிரி ஃபாதர் பசங்க வந்துட்டு ஒரு குழந்தை கேர் பண்ணும்போது நிறைய ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. அது வந்துட்டு ஃபேனு போடு அது போட்டு நாங்கள் இல்லை எங்களுக்கு வேணால் நாங்கள் காத்தோட்டமாகவே இருந்துக்கிறோம். யாரும் வந்துட்டு பாப்பா இப்படி மொட்டையில் கூப்பிட்டு போகாதீங்க அப்படி இப்படின்னு வந்துட்டு சொல்லாதீங்க.